ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நானும் என் ஹஸ்பண்டும் வந்து காப்பு கட்டியிருந்தோம். எங்க ஊர்ல வந்து நாகம்மா கோவில்ல வந்து திருவிழா. அதுக்கு வந்து நாங்க காப்பு கட்டியிருந்தோம். அதனால இப்ப இன்னைக்கு வந்து நாங்க பால் குடம் எடுக்கிறது இன்னைக்கு. பால் குடம் எடுக்கிறதுக்கு தான் வீட்லருந்து கிளம்பிட்டோம் நாங்க. போயிட்டு அங்க பால் குடம் எடுக்கிற இடத்துக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் சரியான கூட்டமா இருந்துச்சு. நாங்க 7 மணிக்கெல்லாம் போயிட்டோம். ஆனா 7 மணிக்கும் சரியான கூட்டமா இருந்துச்சு. வீடியோவ கடைசி வரையும் பாருங்க. ஏன்னா, எங்க ஊர்ல வந்து எப்படி திருவிழா நடக்குது, வேல் குத்தி ஒருத்தர் நடந்து வர்றதே கஷ்டம். ஆனா பார்த்தீங்கன்னா, வேல் குத்தி ஒரு ஒரு கோயிலுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் தூரம் இருக்குது. அங்கனக்குள்ளேயே வந்து சாமி வந்து அந்த வேல் வச்சு அவங்கலாம் ஆடி தான் உள்ளுக்குள்ளேயே வருவாங்க. அந்த வேல் குத்தி அவங்க எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. நம்ம பால் குடத்துக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டுருக்குறோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பால் குடம் கிளம்பிரும். பூசாரி வந்து எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா துண்ணூறு போட்டுட்டு தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு அனுப்பி வச்சுருவாங்க. இந்த நேர்த்திக்கடன் பால்லாம் ஊத்துனாங்க ஃபஸ்ட்டு. நாங்களும் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து இது 3வது வருஷம் பால் குடம் எடுக்குறாங்க. அதனால நாங்களும் பால் கொஞ்சம் கூடவே வாங்கி எல்லாருக்கும் நேர்த்திக்கடன் பால் ஊத்துனோம் நாங்க. பால் குடம் அது மட்டும் இல்லாம பால் குடத்துக்கு வந்து நெறைய பேர் வந்து பால் கொண்ட்டு வந்து ஊத்துவாங்க. அந்த மாதிரி ஊத்துற நேர்த்திக்கடன் வச்சிருப்பாங்கல்ல, அவங்கலாம் கொண்ட்டு வந்து ஊத்துவாங்க. ஊத்தி முடிச்சதுக்கப்புறம் இந்த வாழை இலைய வச்சு ஃபுல்லா அத க்ளோஸ் பண்ணி நூல் வச்சு கட்டிருவோம். கட்டிட்டு அதுக்கப்புறம் பூசாரி வந்ததுக்கப்புறம் துண்ணூறு போட்டு விட்டுருவாங்களா, அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதுதான். அப்படியே கிளம்பிட்டோம் நாங்களும். கிளம்பி போயிட்டு ஃபுல்லா எல்லாமே ரெடி ஆயிருச்சு. மாலையெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாத்தையுமே கிளம்பியாச்சு. பால் குடம்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சோன்னு பால் குடம்லாம் இல்ல, நெறைய பால் குடம் இருக்கும். அதெல்லாம் என்னால வீடியோல எடுக்க முடியல. ஏன்னா நம்மளும் பால் குடம் எடுத்ததுனால என்னால வீடியோல ஃபுல்லா எல்லாத்தையும் எடுக்க முடியல. நீங்க வேல் குத்துறதெல்லாம் வந்து ஃபைனலா பாருங்க. அந்த வீடியோவோட எண்டுல பார்த்தீங்கன்னா, வேல் குத்தி அத எவ்வளோ தூரம் அந்த வேல் குத்தி சாமி ஆடி உள்ளுக்குள்ள போறாங்கன்னு சொல்ட்டு, அந்த இது எல்லாத்தையுமே பாருங்க.
நம்மளும் நல்லபடியா பால் குடம்லாம் எடுத்துட்டு, அங்கேருந்து நம்மளும் கிளம்பியாச்சு. எங்க ஊர் திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வந்து எங்க ஊர்ல முளைப்பாரி திருவிழா. முளைப்பாரி எப்படி இருக்கு? முளைப்பாரிலாம் எவ்வளோ முளைப்பாரி வருதுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா!